அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அல்லாஹு தஆலா நமது இந்த முயற்சிகளை அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு கூலி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இன்று ஹிஜ்ரி 1446 ஜுமாதல் ஆஹிரா பிறை 4 2024 12ஆம் மாதம் 6ஆம் திகதி. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு அத்தஸப்புத் ஃபில் அஹ்பார் மன்ஹஜுல் அஹ்யார். செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது நல்லவர்களுடைய வழிமுறையாகும். அல்ஹம்துலில்லாஹி ஹஸ்ஸ அல தஸப்புத் வத் தஅன்னி وجعل الأصول إليهما بالعمل لا بالتمني وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أكثر الناس حرصا على فعل الخير وأبعدهم عما فيه ضر وشر وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பினுடைய சாராம்சம் என்னென்றா, செய்திகள் வருகின்ற போது அது எந்த வகையான செய்திகளாக இருந்தாலும், அது ஒரு அச்சம் பற்றிய செய்தியாக இருந்தாலும் அல்லது பாதுகாப்பு பற்றிய செய்தியாக இருந்தாலும், அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்லது பிறருக்கு பரத்துவதாக இருந்தாலும் அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இதை பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை பற்றி ஏராளமான நபிமொழிகள் சொல்லி காட்டுறாங்க. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நாம் நம்புவது, ஏற்றுக்கொள்வது அல்லது பிறருக்கு சொல்வது எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே போல இது நல்லவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இதுதான் ஹுத்பாவுடைய சாராம்சம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இதை பற்றி ஏராளமாக சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹு தஆலா செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நிதானமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏவுகிறான், அதை வலியுறுத்துகிறான். இந்த உறுதிப்படுத்துதல், நிதானமாக செயல்படுத்துவது என்பது வெறும் ஆசை அல்ல, அது ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதையும் இந்த ஹுத்பாவிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்லவர்களோடு இருந்து விடுங்கள். கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களாக இருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சூரத்து தௌபால 119வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னார். கண்ணியமானவர்களே, ஐயுஹல் முஸ்லிமூன் யஅலமு ஜஅலனி அல்லாஹு வ இய்யாக்கும் மினல் முத்தஸப்பிதீன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காரியங்களை உறுதிப்படுத்தி பேசக்கூடியவர்களாக, எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை நாம் உறுதியாக விசாரித்து அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய, பிறருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு உறுதித்தன்மை உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். பொதுவாக நிதானமான ஒரு போக்கு என்பது மிகச்சிறந்த ஒரு பண்பாகும். ஒவ்வொரு மனிதனிடமும் காணப்பட வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதனிடம் இருக்க வேண்டிய நிதானத்தன்மை. இதை புத்தியுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். மூமின்கள் இந்த நிதானமான போக்கைத்தான் விரும்புகிறார்கள், அதற்காக போட்டியும் போடுகிறார்கள். ஏனென்றால் நிதானம் என்பதிலே தான் நிறைய ஹைர்களும் சிறப்புகளும் இருக்கிறது. பொதுவாக மனித சமுதாயத்துக்கு நிதானத்திலே தான் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. எனவே தான் அல் குர்ஆனை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும், அந்த செய்தியிலே நாம் நிதானிக்க வேண்டும், நாம் அதிலே சரியான ஒரு வழிமுறையை கையாள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு.
ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவாகவே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த செய்தியை நன்கு நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து உண்மையா பொய்யா சரியா பிழையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் அறிவில்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு தீங்கிழைத்துவிட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த அந்த வேலையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருப்பதற்காக வேண்டி எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை நாம் தீர விசாரித்து கொள்ள வேண்டும், அதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. தெளிவாக தெரியாமல் ஒரு நபர் பற்றியோ ஒரு சமுதாயம் பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவரை பற்றியோ மோசமான ஒரு செய்தியோ அல்லது வதந்திகளோ வந்தால் அதை நம்பி நாம் பிறருக்கு பரத்தி அதனால் ஏற்படுகின்ற அந்த மோசமான விளைவுகளை பார்த்து நாம் கவலைப்படுவோம். நம்ம தெரியாமல் இந்த செய்தியை சொல்லிட்டோமே, விளங்காமல் சொல்லிட்டோமே, நாம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, இதை பற்றி அறிவில்லாமல் பேசிட்டோமே என்று நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்டா, அந்த செய்தி வரும்போதே விசாரித்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறோம். எனவே ஃபஅமரன அல்லாஹு தபாரக வ தஆலா அன் நதபையன ஃபீ அம்ரினா, நம்முடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் தெளிவாக நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக அதை விசாரிக்க வேண்டும், அதிலே நாம் தெளிவடைய வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு கற்பனை பண்ணக்கூடிய அல்லது தேவையில்லாமல் குற்றம் சாட்டக்கூடிய அல்லது வதந்திகளை உண்டாக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் நாம் சென்றுவிடக்கூடாது என்பதையும் அல் குர்ஆன் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் பிறர் மீது தேவையில்லாத குற்றங்களை சுமத்திவிடக்கூடாது. ஒரு நபரை பற்றி கூட ஒரு செய்தி வரலாம், அல்லது ஒரு ஊரை பற்றி ஒரு செய்தி வரலாம், ஒரு நாட்டை பற்றி ஒரு செய்தி வரலாம், அல்லது ஒரு நாட்டு மன்னரை பற்றி ஒரு செய்தி வரலாம். எந்த செய்தி வந்தாலும் அந்த செய்தியை நாம் உடனே பரத்திவிடவும் கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அதை நாம் நன்கு விசாரிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அதில் நீங்கள் தலையிட வேண்டாம், அதிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தலாம், அதில் நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு அறிவில்லாத விஷயங்கள் யாரோ சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயங்களை அல்லாஹ் விரும்புகிறான், 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று அன்கால வகீல, அவர் சொல்கிறார் இப்படித்தான் சொல்லப்படுகிறது என்று நாம் செய்திகளை பரத்துவது, நம்புவது, பிறருக்கு நாம் அறிவிப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அதிலே நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீல் 36வது வசனத்திலே சொல்கிறான். எனவே வஃபீஹி தலாலத்துன் வாதிஹத்துன் அன் யஹ்ரிஸல் இன்சானு அலல் ஹதீஸி ஃபீமா யஅலம், இதிலே நமக்கு மிக தெளிவான ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் தனக்கு தெரிந்த விஷயங்களிலே தான் அவர் சம்பந்தப்பட வேண்டும், தனக்கு எதை பற்றி தெரியுமோ அதிலே தான் அவர் ஈடுபட வேண்டும், அதைத்தான் அவர் ஆசைப்பட வேண்டும், எதிலே நல்லது இருக்கிறதோ அதைத்தான் அவர் பேச வேண்டும். வஅல்லா யதகல்லம ஃபீஹி ஷைஉன் ஹத்தா யஸ்தைகினஹு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் உறுதியாக தெரியாத வரைக்கும் அதை பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா இதிலே நமக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறான். அதே சூரா அல் இஸ்ரால 36வது வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக கேள்விப்புலனும் பார்வையும் உள்ளங்கள் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்குது, அதுக்கென்று பொறுப்பிருக்குது, அதை அல்லாஹ் விசாரிக்க போகிறான் என்று பனி இஸ்ராயீல்ல 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அதை தெளிவடைய வேண்டும். அது ஒரு செய்தி மட்டுமல்ல, ஒரு நபரை பற்றி ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அவர் விஷயத்தில் அவசரப்பட்டு விளங்காமல் தெரியாமல் ஒரு பிழையான ஒரு முடிவுக்கு நாம் ஒரு மனிதரை பற்றி வந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லிமை நாம் முஸ்லிம் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது, ஒரு முஸ்லிமை நாம் முனாஃபிக் என்று சொல்லிவிடக்கூடாது, ஒரு முஸ்லிமை நாம் காஃபிர் என்று சொல்லிவிடக்கூடாது, ஒரு முஸ்லிமை நாம் ஃபாசிக் தீயவன் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே இன்னும் ஒரு இடத்திலே சூரத்து நிசால 94வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போராட்டத்துக்கு சென்றால் ஃபதபையனு, நீங்கள் ஒரு நபரை பற்றிய ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தணும், விசாரித்து கொள்ள வேண்டும்.
வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம் லஸ்த பிமுஃமினின் முஃமினன். அதாவது உங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒருவரை பார்த்து நீ ஒரு மூமின் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். யுத்தத்துக்கு போகும்போது சில புதிய முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சில நேரம் அவர் எதிரி பக்கத்துலேருந்து வருவார். அப்போ அவர் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லுவார். உடனே நீங்கள் என்னது அப்போ காபிர் பக்கம் இருந்துக்கிட்டு நீ எனக்கு சலாம் சொல்கிறா என்று அவரை நீங்கள் மூமின் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் போயிருக்கிறது யுத்தத்துக்காக வேண்டி. யுத்தத்தில் நீங்கள் காவிர்களோடு நீங்கள் யுத்தம் பண்ணணும். அதற்காக நீங்கள் அந்த காவிர் தரப்பில் உங்களுக்கு தெரியாமலே சிலர் மூமின்களாக இருக்கலாம். எனவே உங்களுக்கு ஒருத்தர் சலான் சொல்கிறான்டா நீ மூமின் இல்லை என்ற முடிவுக்கு வர முன்னுக்கு அவன் உண்மையிலேயே மூமினா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் தப்தகூன அர்தல் ஹயாத்தி துன்யா. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கனிமத்துகளை அடையணுன்றதுக்காக வேண்டி அவசரப்பட்டு ஒரு மூமினாக இருக்கக்கூடியவனை நீங்கள் மூமின் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஃபஇந்தல்லாஹி மகானிமு கஸீரத்துன். அல்லாஹ்விடத்தில் அதிகமான கனிமத்துகள் இருக்கிறது. இந்த உலக நோக்கத்துக்காக உலகத்தில் ஒரு அற்பமான ஏதாவது ஒன்றை அடையணுன்றதுக்காக ஒரு மூமினை நீங்கள் அவசரப்பட்டு மூமின் இல்லை என்று முடிவெடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்து நிசால 94 சொல்கிறான். இந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவெடுக்க முன்னுக்கு அந்த முடிவில் நாம் சரியான ஒரு தெளிவிரிக்கும். நாம் ஒருத்தர் மூமின் இல்லைன்னு சொல்கிறோன்னா உண்மையிலேயே அவன் மூமினா இல்லையா என்று நம்ம தெரியாமல் நாம் அவசரப்பட்டு கனிமத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி உலக லாபத்துக்காக வேண்டி நமது அவசரத்துக்காக வேண்டி நமது தேவைக்காக வேண்டி பிறர் விஷயத்தில் நாம் ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்ற விஷயத்தை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். சூரத்து நம்ல எடுத்து பாருங்கள். 27வது வசனத்திலே ஹுதுஹுது என்ற ஒரு பறவையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளை எல்லாம் அணிவகுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்க்குறாங்க, ஹுதுஹுது என்ற பறவையை காணலை. அப்போ சுலைமான் நபி சொல்கிறாங்க, எங்கே ஹுதுஹுதை காணோம், அது ஏன் தாமதமாகியது, அது சரியான காரணத்தை சொல்லாட்டி நான் தண்டிப்பேன், இல்லாட்டி அறுத்து போடுவேன் அப்படின்றாங்க. ஹுதுஹுது பறவை கொஞ்ச நேரத்தால் வருகிறது, வந்து சொல்கிறது, நான் ஒரு சமுதாயத்தை பார்த்தேன், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் என்ன கவலையான விஷயம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நியாமத்தை கொடுத்தும் கூட அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொன்ன நேரத்தில் சுலைமான் நபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். ஆனால் ஒரு பறவை அல்லாஹ்வை பற்றி தான் வந்து சொல்கிறது. அல்லாஹ் விட்டு போட்டு இவங்க சூரியனை வணங்கலாமா, அல்லாஹ்வை இல்லையா வணங்கி இருக்கணும் இவங்க என்ற மாதிரி கவலைப்படுகிற நேரத்தில் சுலைமான் நபி என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, நம்ம அவங்கள சும்மா விடலாமான்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க, கால சனந்துரு சதகத் அம் குந்த மினல் காதிபின். நாங்கள் பார்க்குறோம், விசாரித்து பார்க்குறோம், நீ சொன்னது உண்மையா அல்லது நீ பொய் சொல்லுகிறியா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா யஜிது ஃபீஹி தலீலன் அலா அன்ன தஸப்புத் அம்ருன் முஹிம்முன் மஹ்மூதுன். இதில் நமக்கு மிக தெளிவான ஒரு ஆதாரம் தெரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான, மிகவும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. வ அன்ன அதம ஃபிஅலிஹி மத்மூமுன். உறுதிப்படுத்தப்படாமல் செய்கின்ற அவ்வளவு நடவடிக்கைகளும் இகழுக்குரியதாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போல நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை நாம் வெளிப்படுத்துகிறதாக இருந்தாலும் அல்லது பொதுவாக நாம் ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் அந்த வார்த்தை நாங்கள் மிக கவனமாக பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இன்னல் அப்த் லா யதகல்லமு பில் கலிமா. ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், மா யதபையனு ஃபீஹா, அவன் அந்த வார்த்தையை மிக தெளிவுபடுத்தாமல் விசாரிக்காமல் அதை பற்றிய சரியான ஒரு போதுமான தெளிவில்லாமல் அவன் ஒரு வார்த்தையை பேசுகிறான். அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தை அவன் தெரிந்து கொள்வதில்லை. யஹ்வி பிஹா ஃபின்னார் அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள தூரத்தை விட மிக தூரமான மிகவும் ஒரு தூரமான நிலையிலே அவர் நரகத்தில் போய் நுழைகிறார். யஹ்வி பிஹா ஃபின்னார், நரகத்திலே அவரை கொண்டு அந்த வார்த்தை சேர்க்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் அதில் நிதானம் இருக்க வேண்டும். நாம் என்ன வார்த்தையை பேசுகிறோம், யாருக்கு பேசுகிறோம், இந்த வார்த்தை உண்மையானது தானா, இந்த வார்த்தை சரியானது தானா என்கிற அந்த சரியான ஒரு பார்வை நமக்கு வர வேண்டும். எனவே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்ன மின் அஹம்மி மா யன்பகி அத்தஸப்புத். நாம் எந்த ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் அதிலே நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் பேசுகின்ற விஷயங்கள் இன்னும் கவனமாக நாங்கள் பேச வேண்டும். ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொல்லலாம்
அல்லது ஹராம் என்று சொல்லலாம், அல்லது கூடும் கூடாது என்று ஃபத்வா கொடுப்பதாக இருந்தாலும் நாம் அதிலே மிக கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாவுடைய விஷயம் நாம் எதை பேசுவதாக இருந்தாலும் நாம் அறிவில்லாமல் பேசக்கூடாது. ஏனென்றால் அதனுடைய விளைவுகள் மிக ஆபத்தானதாக இருக்கிறது. அது 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 ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் சூரா அல் அராஃபிலே 33வது வசனத்திலே சொல்கிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ், என்னுடைய ரப்பு ஹராமாக்கி இருப்பது, தடுத்திருப்பதெல்லாம் நீங்கள் மானக்கேடான காரியங்களை செய்யக்கூடாது. மா லஹர மின்ஹா வமா பத்தன், அது வெளிப்படையாக இருந்தாலும் அல்லது ரகசியமாக இருந்தாலும் நீங்கள் மானக்கேடான காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். வல் இஸ்ம, பாவம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு விலக்கி இருக்கிறான். வல் பகிய, நீங்கள் வரம்பு மீறுவதை அல்லாஹ் உங்களுக்கு விலக்கி இருக்கிறான். பிகைரில் ஹக், உரிமை இல்லாமல். அது மாத்திரமல்ல, வஅன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானன், ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் விஷயத்தில் பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். சூரா ஆராஃபில் 33வது வசனத்தில் பாருங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதை பேசுகிறா இருந்தாலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது. ஒன்று ஹராம் ஹலால் என்ன எங்களோட மனோ இச்சைக்கு நாம் விளக்கம் கொடுக்கக்கூடாது. நாம் நம் மனோ இச்சைக்கு நாம் மார்க்கத்தை நாம் மாற்றிவிடக்கூடாது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் ஒரு பொய்யை சொல்லிவிடக்கூடாது, நாம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிவிடக்கூடாது. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வஅ மக்அதஹு மினன் நார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? என் மீது வேண்டுமென்றே ஒருவன் பொய்யை சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏராளமான ஹதீஸ் கிதாபிலே இது பதிவாக இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய விஷயமாக இருந்தால் அதிலே நாம் தெரியாமல் பேசக்கூடாது. ஏன்னா பொய், சில நேரங்கள் நாங்கள் பொய்யை பரத்தினால், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் பொய் பரத்தினால் அதனுடைய முடிவு நரகமாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மனோ இச்சையின் அடிப்படையிலே அல்லது நம்முடைய ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்து நாம் எந்த ஒரு வார்த்தையையும் பேசிவிடக்கூடாது என்பதை நமக்கு இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் ஒரு மஸ்அலாவுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இது கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொன்னாங்க. கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. சஹீஹ் முஸ்லிமில் முகத்திமால இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்னன்னு சொன்னால் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதில் கேட்கிறதையெல்லாம் பிறருக்கு அவன் எத்தி வைத்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இந்த ஹுத்பாவிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும். நாம் எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதாக இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தி அது சரியா இல்லையா என்பதை தெளிவடைந்த பிறகுதான் பேசணும். அது ஒரு தனிநபருடைய குற்றச்சாட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தனி நபரை நாம் விமர்சனம் செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருக்கு எதிராக நாம் பேசுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு எதிராக நாம் பேசுவதாக இருந்தாலும் நாம் எதையும் உறுதி இல்லாமல் தெரியாமல் நாம் பேசக்கூடாது. குறிப்பாக மார்க்க விஷயங்களில், அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நாம் ஞானம் இல்லாமல் பேசக்கூடாது. நபியுடைய விஷயத்தில் நாம் காதில் வாங்கியதெல்லாம் பேசக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதன் காதில் கேட்கறது எல்லாம் வெளியில் சொல்கிறான் என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஒரு சான்றாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாமிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, லக்கது ஹபஅக்குமுல்லாஹு நிஅமத்தல் அக்ல் வ அக்ரமக்கும் பிஹுஸ்னில் ஃபஹம், அல்லாஹு தஆலா அந்த மனித சமுதாயத்துக்கு அக்ல், சிந்தனை என்கிற ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அழகான முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், தெளிவாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த புரிதலை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதே மாத்திரமல்ல, அதை நாம் பிரயோசனமான வழிகளிலே அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறான். வஜஅல மின் ஷுக்ரி நிஅமத்திஹி இஸ்திமாலஹு ஃபீமா யுஃபீது வ யன்ஃபஉ, எதிலே பிரயோசனம் இருக்குமோ அதுதான் நம்ம பேச வேண்டும், எது மக்களுக்கு பயன் தருமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி நாம் எதிலும் பொறுமையும் நிதானமும் நாம் கொண்டவர்களாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்ல முன்னுக்கும் அதை பற்றி சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டும், சிந்தித்து நாம் பேச வேண்டும்.
இதிலே அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு செய்தி நமக்கிட்ட வருகின்ற நேரத்தில் நாம் அவசரப்பட்டு நம்பி அதை பரத்திவிடக்கூடாது என்று குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்லுது. வைதா ஜாஅஹும் அம்ரு மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஹுத்பாவில் அந்த வசனம் வரவில்லை, ஆனால் இந்த வசனம் இந்த ஹுத்பாவுக்கு பொருத்தமான ஒரு செய்தி. அவர்களுக்கு அச்சம் பற்றிய ஒரு செய்தியோ பாதுகாப்பு பற்றிய செய்தியோ வருமாக இருந்தால் பரத்தி விடுகிறார்கள். ஒரு செய்தி வரும்போது தலைவர்களிடமும் இதை பற்றிய சரியான ஞானம் உள்ளவர்களிடமும் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அதில் அவர்கள் சரியான முடிவுகளை அவர்கள் செய்திருப்பார்கள், ஒரு நல்ல ஒரு விளைவுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் அல்லவா என்று அல்லாஹு தஆலா செய்திகளை பரத்தக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான். ஒரு நபரை பற்றிய ஒரு ஒழுக்கக்கேடான அல்லது மோசமான அல்லது ஒரு செய்தி வருகிற நேரத்தில் அதை நாம் உரியவர்களிடம் சரியான முறையில் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், லௌலா இத் சமிஅதுமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது அவதூறு சம்பவத்திலே இறங்கிய வசனம் இது. சூரத்து நூறில் 12-13 வசனங்கள் எடுத்து பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி நயவஞ்சகர்கள் ஒரு செய்தியை பரத்தினாங்க. இந்த செய்தியில் சில நல்லவர்களும் கூட காவு கொள்ளப்பட்டார்கள். நல்லவர்களும் சில போது உண்மையாக இருக்கும்போது நம்பினார்கள், சிலரிடம் பரத்தியும் விட்டார்கள். அல்லாஹ் இதை கண்டிக்கிற விதமாக சொல்கிறான், லௌலா இது சமிஅதுமூஹு. இந்த செய்தி அவர்கள் காதிலே கேட்டபோது வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். மூமினான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உள்ளத்துக்குள்ள கைரை நல்லதை அவர்கள் நினைத்திருக்க வேண்டாமா? இப்படி நடந்திருக்க கூடாது, நடந்திருக்காது என்று நினைத்திருக்க வேண்டாமா? காலு ஹாதா இஃப்குன் முபீன், இது தெளிவான ஒரு அவதூறு என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், லௌலா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், இவங்க தப்பு செஞ்சாங்கன்னு நீங்க எப்படி குற்றம் சாட்டுவீங்க? 4 சாட்சிகளையாவது இவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஃபஇத் லம் யஅது பிஷுஹதா ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன். பொதுவாக விபச்சார விஷயத்துக்கு குற்றம் சாட்டுறாங்க, 4 சாட்சிகள் வேணும். மற்ற விஷயங்கள் ஒருவர் நியாயமானவராக சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஃபைதா லம் யஅது பிஷுஹதா, அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராத போது ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பொய்யர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நூறில் 12-13 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய செய்திகளை அப்படியே நம்பி பேசினால் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும்டா, நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் என்பது விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமுதாயம் நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நிதானத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயம் நமக்கு காதுக்கு வந்தாலும் நாம் அதை உடனே பரத்திவிடக்கூடாது, அதை நாங்கள் பிறரிடம் சொல்லிவிடக்கூடாது, அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வஅலமு அன்ன தஸப்புத் ஃபில் அஹ்பாரி மன்ஹஜுல் அஹ்யார். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது நல்லவர்களது வழிமுறையாகும். வஷிஆரு உலில் அப்சார், அதாவது நல்ல அறிவார்ந்தவர்களுடைய அடையாளமாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் நமது வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும். قد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الله تعالى உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அவனுடைய இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, வானவர்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் 56வது வசனத்திலே சொல்கிறான். எனவே செய்திகள் வருகின்ற போது நாம் அதை நிதானமாக விசாரித்து நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருக்கு எத்தி வைப்பதாக இருந்தாலும் அதிலே நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பொய்யர்கள் விஷயத்திலே ஒரு சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும், நாம் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது. தெரியாத விஷயங்களில் நாம் தெளிவில்லாமல், நாம் அறிவில்லாமல் பேசக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் தூதருடைய விஷயத்திலும் நாங்கள் பேசக்கூடாது. நாம் எதையாவது நம்பி பேசிவிட்டால் நாளைக்கு அது பிழையாக மாறிவிடுமாக இருந்தால் நாம் ஏன் இப்படி பேசினோம் என்று கவலைப்படாமல் இருக்கணும்டா. நாம் வரக்கூடிய வார்த்தைகளை நாம் நிதானித்து பேச வேண்டும் என்ற விஷயத்தை இந்த ஹுத்துபாவிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்த ஒரு ஹுத்துபாவிலே உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.